இன்றைக்கி நம்ம வெஜிடேரியன் ப்ரௌனிஸ் செய்ய போகிறோம். ஓகே, வெஜிடேரியன் ப்ரௌனிஸ்க்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாமா? ஓகே, சேம் இதுவும் நான் வந்து 3 பாகமாக தான் பிரிக்க போகிறேன், ஏபிஎன்சி. ஏல வந்து கொக்கோ காயினும் பட்டர் கப்பும் இருக்கும். 180 கிராம் கொக்கோ காயின் அண்ட் 60 கிராம் பட்டர். பியில் வந்து நம்ம வந்து எக்குக்கு பதிலாக யோகட் போட போகிறோம். யோகட் வந்து 180 கிராம். இந்த யோகட் வந்து வெஜிடேரியன், ஸோ நம்ம வந்து 2 எடுத்துக்கலாம் 180 கிராமுக்கு. அப்புறம் வந்து எசன் வெனிலா வந்து இதில் போட்டுப்போம். ஓகே, ப்ரௌன் சுகர் 110 கிராம். ப்ரௌன் சுகர் என்னத்துக்குன்னா யோகட்டோட ஸ்மெல் ரொம்ப வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ப்ரௌன் சுகர் வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கணும். சீல வந்து தப்புங்கண்டவங்க இருக்குது. தப்புங்கண்டவங்க வந்து 120 கிராம் நம்ம போடுறோம் ஃப்ளார். ஸோ கொக்கோ பவுடர் வந்து 40 கிராம். பேக்கிங் சோடா வந்து 1/2 ஸ்பூன். பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன். என்னதுக்குன்னா அதை சாஃப்டாக ஆக்கிறதுக்கு அந்த டெக்ஸ்சர். ஓகே, இது வந்து வெஜிடேரியன் ப்ரௌனிஸ்க்கு. ஓகே, சேம் வெஜிடேரியன் ப்ரௌனிஸ்க்கும் நம்ம இதை வந்து டபுள் பாயில் தான் பண்ணோம். இப்போ போய் நம்ம இதை டபுள் பாயில் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அந்த சாக்லேட் டபுள் பாயில் பண்ணிட்டு மட்டும் நம்ம இதில் வந்து ப்ரௌன் சுகர், பிளெயின் யோகர்ட் 2 டப்பா போட்டுக்கலாம். அதில் பிளெயின் யோகர்ட் அண்ட் எசன் வெனிலா இதை போட்டு நம்ம இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம வெஜிடேரியன் போடுறதுனால எக்குக்கு பதில் எக்கோட ரிப்ளேஸ்மெண்ட் தான் வந்து நம்ம பிளெயின் யோகர்ட் போடுறோம். ஓகே, ப்ரௌன் சுகர் வந்து கரெக்டாக போட்டுக்கலாம், ஏன்னா வந்து யோகர்ட்டோட ஸ்மெல் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அது வந்து நம்ம சுகரில் வந்து நம்ம கரெக்டாக மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, போட்ட பிறகு இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே நம்மளோட சாக்லேட் ரெடி ஆச்சு. இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுவோன்னா, அடித்து வச்சுக்கணும்ல யோகர்ட், ப்ரௌன் சுகர், எசன் வெனிலா இருக்குல்ல, இதை வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். 1/2 and 1/2. ஓகே, 1/2 ஊற்றிக்கணும். 1/2 ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ வெஜிடேரியனாக செய்கிறப்ப பியூராக வெஜிடேரியனாக சுத்தமாக செய்யணும்ல. ஓகே, நல்லா கிண்டிட்டு இப்போ இந்த மாவு இருக்குல்ல, இந்த மாவு நம்ம போடுறப்போ வந்து சளிச்சிக்கணும் சலாடையில். ஏன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க, கத்தலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன பண்ணிக்கலாம், நம்ம நல்லா சளிச்சிக்கலாம். ஓகே, இது வந்து இந்த யோகர்ட் போடுறதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை அழகாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஸ்பெக்டிலாக தான் பாய்க்கிறேன். நம்ம மிக்ஸ் பாய்ச்சோன்னா வந்து ரொம்ப இதாகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி வந்து நல்லா வாசமாக இருக்குது, யோகர்ட் வாசமாக இருக்குது. நல்லா இப்படி வந்தோடனே நம்ம வந்து பேன்ஸ்க்கு இதுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, சேம் 8 times 8. ஓகே, இப்படி போட்டு எல்லாத்தையும் சரி சமமாக இது பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ ஒரு சைடு ஹைட்டாக இருக்கும், ஒரு சைடு கட்டையாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாம் நம்ம சரி சமமாக போட்டுக்கலாம், வச்சு இது பண்ணிக்கலாம். ஆச்சு, சேம் டைமிங் நான் வந்து 170 30 minutes. ஓகே, 30 minutes. ஓகே.